Get ready for the Joy Alucas Golden Drive. Stand a chance to drive home an Audi Q3 and win up to 1 kilo of gold. For every Omani Riyal 50 spent on gold jewelry, get one raffle coupon. Buy diamond jewelry worth Omani Riyal 50 and get 2 raffle coupons. Enjoy 0% deduction on old gold exchange. Hurry! This offer is valid until 27th July 2024 only. Visit Joy Alucas today and let the golden drive begin. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அந்த ஃபஸ்ட்டு பிளேயான ஜோய் அலுகாஸ் ஆடை பார்த்துருப்பீங்க. ஸோ அது எக்ஸ்க்ளூசிவ்லி கல்ஃபில் வந்து ஜோய் அலுகாஸில் அந்த கோல்டு தமாக்கா ஆஃபர் ரன் ஆகிட்டுருக்குது. நீங்கள் எல்லா அவுட்லெட்ஸ் போனாலும் அந்த ஆடுக்கான இது எல்லாமே பார்க்கலாம். கம்பெனி போயிட்டுருக்குது. எஸ்பெஷலி இந்த ஜூன் ஜூலை வெக்கேஷனுக்காக இதெல்லாம் ஸ்பெஷல் ஆஃபராக போட்டிருக்காங்க. நீங்கள் மினிமம் கோல்டு வந்து ஒரு 50 OMRக்கு மஸ்கட்டில் வந்து ரியால் கணக்கில் 50 OMRக்கு வாங்கினாலே நீங்கள் ரஃபேல் கூப்பன் கிடைச்சிரும் உங்களுக்கு. அண்டு டைமண்ட் ஜுவல்லரி வாங்கும்போது உங்களுக்கு 2 ரஃபேல் கூப்பன் கூட கிடைக்கும். ஸோ ஆல் ஓவர் ஜிசிசி இது ரன் ஆகிட்டுருக்கு. எஸ்பெஷலி இந்த வீடியோ வந்து மஸ்கட்டில் இருக்க அவென்யூ ஸ்மால் ஜோய் அலுகாஸ் பிரான்ச்சில் இருந்து எடுத்தது. அண்ட் இந்த விலாக் ஃபுல்லாகவே வந்து ஜெம்ஸ்டோன் கலெக்ஷன்ஸ், அதாவது ஒரிஜினல் ஜெம்ஸ்டோன்ஸ் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அபூர்வா அப்படின்னு அவங்க வந்து அதை நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல்ங்கிறதுனால நம்ம இந்த ஸ்டோன்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் ஜிர்கான் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி விட இந்த ஒரிஜினல் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் எல்லா கலெக்ஷன்ஸுமே அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வச்சு காசு மாலையாக இருந்தாலும் சரி, நார்மல் ஹாரம் இருந்தாலும் சரி, எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. ரூபி, எமரால்டு அந்த மாதிரி எல்லா ஸ்டோன்ஸும் வச்சு ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருக்காங்க. சோக்கர், ஹாரம், நெக்லஸ்ஸு, அப்புறம் ஃபைனலாக வீலாகில் கூட ஷார்ட் நெக்லஸ் வரும். அது க்யூட்டாக இருந்துச்சு. அது எல்லாமே ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செட்டான கலெக்ஷன்ஸ், சோக்கர் ஹாரம், இல்லைனா நெக்லஸ் ஹாரம், இல்லை மிடில் ஹாரம் வர்ற மாதிரி. ஸோ எப்படினாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகழகான நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு. May 30 இந்த இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆட் கேம்பெயின். ஸோ இந்த எஸ்பெஷலி இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்காக இது ஜூலை 27 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா அந்த கூப்பன் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அந்த ட்ராவில் என்ட்ரு ஆகிக்கலாம். ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆடி Q3. அது போக நிறையா வின்னர்ஸ் உண்டு. அவங்களுக்கு கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ 50 OMRங்கும் போது நமக்கு ஒரு 10,000 rupees அந்த மாதிரி தான். அந்த ரேஞ்சுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலே நமக்கு ஒரு கூப்பன் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் நெட் வெயிட்டு, க்ராஸ் வெயிட்டு அந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு கிராம் வெயிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பர்டிகுலராக தெரியணுன்னா அந்த டேகு காட்டும்போது நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு எந்த ஸ்டோன் அப்படிங்கிறது கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதோட கேரட்டு அப்படி எல்லாமே. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு காசு மாலையில் அழகாக பதிச்சிருந்தாங்க. இது பெண்டன்ட்டோட பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதுவும் ஒரு பேர்ல் வேறு கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக வி டைப்பை விட யூ டைப் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த வி டைப்பில் வந்த பெண்டன்ட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால இன்னும் க்யூட்டாக இருந்தது அதை பார்க்கும்போது. மிடில் இருக்கிற அந்த 3 லேயர் ஹாரமாக இருந்தாலும் சரி, க்யூட்டான ஒரு சாம்பலி பெண்டன்ட்டோட ஒரு நெக்லஸ், அதுலேயும் வந்து லக்ஷ்மி அம்மன் பதிச்சிருந்தாங்க. பெண்டன்ட்லேயும் சரி, சைட்லேயும் சரி, அந்த ஸ்டோன்ஸுக்கு நடுவில் சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. 3மே செட்டாக போடும்போது இன்னும் க்யூட்டாக இருக்கும். அண்ட் உங்கள்கிட்ட வந்து பேக் செயினோட தான் வருது, ரோப் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு பெனிஃபிட் நமக்கு. ஃபுல்லாக பேக் செயினோட தான் நெக்லஸ் எல்லாமே வந்து பேக் செயினோட வருது. ஸோ இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஹோல்ஸ். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நமக்கு தனியாக வந்து செயின் எக்ஸ்டெண்டர் வந்து கிடைக்கிது. ஸோ அந்த இது வாங்கி நம்ம இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வியர் பண்ணணுனாலும் அப்படி வியர் பண்ணிக்கலாம். ஸோ ரோப் இல்லாமல் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஒரு யூ டைப் ஹாரமும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது பார்க்கும்போதே செம க்யூட்டாக இருந்தது. அது லக்ஷ்மி அம்மன் மட்டும் இல்லாமல் அது கூடவே இன்னொரு ஃப்ளோரல் பேட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நெக்லஸும் அப்படி ஜொலிச்சுட்டு இருந்தது. இப்படி செம்ம அட்ராக்டிவாக அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்தது. அவ்வளோ கிளிட்டரிங்கான ஒரு டிசைன் இது. அதில் பிங்க்கு வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒயிட் அண்ட் பிங்க்கு காம்பினேஷனில் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. ஹாரமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவுமே வித்தியாசமான டிசைனாக இருந்தது. ரெண்டும் சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் க்யூட்டாக இருந்தது, ஹாரம் ப்ளஸ் அந்த நெக்லஸ்ஸு. ஸோ என்ன ஸ்டோன்ஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 சைடுமே நான் டேக்கும் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். க்யூட்டான ஒரு கலெக்ஷன் இது.
ஸோ 47 கிராம்ஸ் அண்ட் 77 கிராம்ஸ். நல்லா எல்லாமே வந்து பாந்தமாக நல்லா வெயிட்டான மாடல்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரிஜினல் ஜெம் ஸ்டோன்ஸ் பதிக்கிறதுனால மோஸ்ட்லி ஹாரம் அந்த மாதிரி இதெல்லாம் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் இருக்காது. நல்லா பாந்தமாகவே சூப்பராக இருக்கும். இந்த டிசைன்ஸ் கூட பாருங்கள், அந்த ஜாலி டைப்பில் ஒரு நெக்லஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ஃபுல்லாக அந்த ஸ்டோன்ஸ் வச்சு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. எத்தனை லேயரில் மேலே ஒயிட் ஸ்டோன்ஸு, கீழே ஃபுல்லாக பிங்க் கலரில் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. சேம் அதுக்கு மேட்ச் ஆன மாதிரியே ஒரு ஹாரமும் கொடுத்துருந்தாங்க. இன்னமும் அழகாக இருந்தது பிங்க் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸில். ஸோ எதுவுமே வந்து சொல்ல முடியாதபடி அவ்வளோ க்யூட்டான கலெக்ஷன்ஸ் இந்த அபூர்வா ஃபுல்லாகவே. இதுக்குன்னே தனி செஷன் வச்சுருக்காங்க. இதில் லைட் வெயிட் நெக்லஸ் உண்டு. நெக்லஸில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக வச்ச மாதிரி. ஸோ அதில் கோல்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஸ்டோன்ஸுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தெரிஞ்சது. மற்றபடி எல்லாமே க்யூட்டான கலெக்ஷன்ஸு. இந்த நெக்லஸ், சோக்கர், அந்த ஹாரம் ஆகட்டும், இல்லை மிடில் ஹாரம் மாதிரி இருக்கிறதாகட்டும். அப்புறம் இதுலேயே வந்து கடா பேங்கிள்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்து அந்த மாதிரி பேங்கிள்ஸ், இந்த மாதிரி ஒரிஜினல் ஜெம் ஸ்டோன்ஸில் வேணும்னா அதை நான் அடுத்து ஷூட் பண்ணுறேன். நெக்லஸ் கூட எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக அந்த நெக்லஸில் அந்த பெண்டன்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக அழகாக கொடுத்துருந்தாங்க. அதுவே நமக்கு வந்து ஒரு மிடில் ஹாரம் அளவுக்கு லென்த்தாக வந்துடுது. ஸோ ரெண்டுமே நல்லா அட்ராக்டிவாக க்யூட்டாக இருந்தது. மோஸ்ட்லி ஜூன் ஜூலையில் ஓகே எல்லோரும் வெக்கேஷன், சம்மர் பிரேக்கு, வெக்கேஷன் மோடில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த வெக்கேஷன் ஹாலிடே கோயிங் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ரஃபேல் கூப்பன் ஆஃபர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான். செப்பரேட்டாக ஒவ்வொரு நெக்லஸாக நான் எடுத்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ பெண்டன்ட்டில் ஃபுல்லாக ரூபி கொடுத்துருந்தாலும் செயினில் வந்து சைடில் எமரால்டு, ரூபி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இன்னும் க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரெண்டு காம்பினேஷன் எப்போவுமே அடிச்சுக்க முடியாது. கீழே வந்து 3 பேர்ல்ஸ் கூட கொடுத்து அவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருந்தாங்க. ஒரு நெக்லஸ் போட்டாலே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அது கழுத்தை ஒட்டி வரும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். இந்த மாடலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பெண்டன்ட்டு தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. இந்த இதுவுமே எல்லாமே பேக் செயினோட தான் உங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் அந்த ரிங்ஸு 4-5 ரிங்ஸ் இருக்கும், அதை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்கில் எப்படி ஒட்டி வேணுமா, கொஞ்சம் இறக்கமாக வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து. யூ டைப்பும் உண்டு, இதில் வி டைப்பு வித் பெண்டன்ட் கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. சைடில் அந்த ப்ராடான ஸ்டோன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது இன்னுமே அட்ராக்டிவாக இருந்தது. கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நெட் வெயிட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கிராஸ் வெயிட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெட் வெயிட்டுங்கிறது நமக்கு ஸ்டோன்ஸ் போக அது நெட் என்ன வெயிட் அப்படிங்கிறது. ஸ்டோன்ஸுக்கு வந்து செப்பரேட்டாக நம்ம பே பண்ணுவோம். அதோட வெயிட் என்னங்கிறதும் நமக்கு சொல்லிடுவாங்க. கேரட்டுக்கு அது என்ன ப்ரைஸு, இதில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மோஸ்ட்டாக நெட் வெயிட் தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில். ஸ்டோன்ஸ் போக என்ன வெயிட் இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து க்ரீன், டார்க் க்ரீன் ஸ்டோன்ஸு. உங்களுக்கு வீடியோலையும் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அது போக மேலே அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ், அது இன்னும் க்யூட்டாக இருந்தது. ஒவ்வொரு நெக்லஸுமே ஒவ்வொரு விதமாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் நெட் வெயிட் வந்து 20 கிராம்ஸ்குள்ளே தான் வருது. ஸோ இதான் நான் கொஞ்சம் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னேன், நெக்லஸில் மட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதுவுமே ஒரு ஃப்ளோரல் பேட்டர்னில் அழகாக சர்க்கிள் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதுலேயே மாங்காய் வச்ச மாதிரி பிங்க் அண்ட் க்ரீன் ஸ்டோன் காம்பினேஷனில் இன்னும் க்யூட்டாக இருந்தது. அந்த பேக் செயின் கூட ரொம்ப தூரத்துக்கு வந்திருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு மிடில் ஹாரம் மாதிரி போட்டாலும் சூப்பராக இருக்கும். அடுத்து இது ஒரு நார்மல் பிங்க் ஸ்டோன்ஸு கோல்டு அண்ட் காம்பினேஷன் உள்ளது. இன்னும் க்யூட்டாக இருந்தது. இலை மாதிரியே கொடுத்துருந்தாங்க. ஒரு சைடு இலை, ஒரு சைடு ரவுண்டு அப்படின்ட்டு இன்னும் வித்தியாசமாக இருந்துச்சு. யூஸ்வலாக 2 சைடும் சேமாக வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஒரு சைடு ஒரு டிசைன், இன்னொரு சைடு இன்னொரு டிசைனு. இன்னும் க்யூட்டாக இருந்தது. அது ஃபுல்லாக ரூபி ஸ்டோன்ஸில். ஸோ 3 sovereigns வரும் நெக்லஸோட நெட் வெயிட்டு. இது ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன். இதுவும் அழகாக இருந்துச்சு, திலகம் ஷேப்பில். பேக் செயினும் உங்களுக்கு சேர்த்தே வந்துடுது. கொஞ்சம் ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்லஸாகவும் நம்ம வேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இறக்கி வேர் பண்ணோன்னா அது மிடில் ஹாரமாகவும் ஆயிரும். ஸோ மிடில் மட்டும் ஒரு எமரால்டு ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் தம்ப்நெயிலில் கூட பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக ரூபி ஸ்டோன்ஸு. செம க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு மோஸ்ட் ஆஃப் த கலர்ஸ் ஆஃப் அட்டையர்ஸ்க்கு இது வந்து மேட்ச் ஆயிரும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து.
ரொம்ப பிடிச்சிருந்தது. க்யூட்டான ஒரு கலெக்ஷன் இது. ஸோ இது ஒரு 4 sovereigns வந்துரும் நியர்பை. பட் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இது. அண்ட் ஃபர்தர் விலாக்ஸ் இது மாதிரி பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு பேர்ல் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன், நெக்ஸ்ட் சைட்லேயும் சிங்கிள் செயின் மட்டும் கொடுக்காம அங்கேயும் பெண்டன்ஸை அப்படியே மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இதுவே நம்ம கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும். சைட்லேயும் இந்த பெண்டன்ஸ் செயினில் ஃபுல்லாக வர்றதுனால இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஜெம் ஸ்டோன்ஸ் ஒரிஜினல் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த இதில் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த நெக்லஸ் ஃபுல்லாகவே வந்து இதில் அப்படி ஓவராலாக கவர் ஆகிருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அப்படி ஃபுல்லாக நான் ஒரு கோத்ரூவாக கவர் பண்ணியிருந்தேன் ஃபைனலாக. ஸோ இன்னும் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் மொத்தமாக எல்லாமே சேர்ந்து பார்த்த மாதிரி இருக்கும். இதிலெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் சேர்த்து ஒன்றா பார்க்கும்போது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you, take care.